ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு மார்ஷல் மாஸ்டர் எபிசோடு 29 தான் நம்ம பார்க்க போகிறோம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து காங் என்ன கேட்பார்னா, யார் அந்த பையன் குயின்சான் சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ, அப்போ தான் வந்து அந்த பிரின்ஸு வந்து சொல்லுவாங்க, அவன் வந்து பார்த்தீங்கன்னா தியான்வோ மேன்ஷனை சேர்ந்த அந்த கியூச்சியுடைய முறை தவறி பிறந்த பையன் அப்படின்னு சொல்கிறப்போ, அவனான்னு சொல்லிட்டு வந்து அந்த கிங்கை வந்து யோசிக்கிறப்போ கிராண்ட் மாஸ்டர் தான் வந்து சொல்லுவார், அவன் என்னதான் முறை தவறி பிறந்திருந்தாலும் அவன்கிட்ட இருக்க ரிஃபைனிங் திறமை என்னோட பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல தான் லார்டு கியூவும் அந்த ஜாவோஃபிங்கும் அங்கே வருவாங்க. ஜாவோஃபிங் வந்ததுக்கப்புறம் கியூ தான் வந்து பிரின்சஸை வந்து பார்த்து இன்னைக்கு நடக்கிற போட்டியில் அவங்க வந்து பயங்கரமாக வந்து ஷைன் ஆவாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, நீ எங்கே என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே கேட்குறப்போ, நான் வந்து நம்ம கியூ எம்பையரில் நடக்கிற மிகப்பெரிய போட்டி இது, இந்த இடத்துக்கு வந்தால் என்னுடைய நாலேஜ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, இருக்கிற கிராண்ட் மாஸ்டர் லியாங்க வந்து பார்த்துட்டு, நீங்கள் தானே கிராண்ட் மாஸ்டர் லியாங்க, நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் தியான்வோ மென்ஷனுக்கும் உங்களுக்கும் ஏதோ சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கத்தான் வந்து கேள்விப்பட்டேன், இவங்க தான் வந்து கிங் ப்ரொடக்டருடைய ஒய்ஃப், இவங்க வந்து இந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு நடுப்புற எதனா பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், நான் இதை இங்கேயே பேசி தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கியூ வந்து சொல்லுவார். ஜாவோஃபிங் தான் வந்து அந்த கிராண்ட் மாஸ்டர் வந்து பார்த்துட்டு, எங்களுடைய குடும்பத்தோடைய பசங்க ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா அவங்கள வந்து கிராண்ட் மாஸ்டர் வந்து மன்னிப்பாருங்கிறத வந்து நான் எதிர்பார்க்குறேன், அது மட்டும் இல்லை உங்களை வந்து இங்கே நான் பார்த்ததில் வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன், எங்களுடைய பசங்களுக்கு ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, அப்போ தான் வந்து கிராண்ட் மாஸ்டர் என்ன சொல்லுவார்னா, உங்கள் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லை, ஏதாவது என்கிட்ட எந்த ஒரு எக்ஸ்கியூஸையும் வந்து கேட்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்லுவார். ஜாவோஃபிங் தான் வந்து சொல்லுவா, குயின்சான் உங்ககிட்ட தப்பாக நடந்தனால அவனையும் அவங்க அம்மாவையும் வந்து குயின் ஃபேமிலியை விட்டு வெளியவே அனுப்பிச்சிட்டோம், இதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கும் குயின் ஃபேமிலிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ, அதை கேட்ட வந்து கிராண்ட் மாஸ்டரும் வந்து என்ன சொல்கிறீங்க நீங்கள், குயின்சான் வந்து என்கிட்ட தப்பாக நடந்துட்டுருக்கானா, அதனால அவனை வெளியே அனுப்பிட்டீங்களான்னு அதிர்ச்சியோடு வந்து கேட்குறப்போ, கிராண்ட் மாஸ்டர் சொல்கிறத வந்து உண்மை தான், நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டரை காயப்படுத்தின குயின்சானை வந்து எங்கள் ஃபேமிலியை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டோம், என்னமோ என் கோபம் வந்து தீரல, இது வந்து அவனுக்கு வேணும், நீங்கள் வேணால் ஆசைப்பட்டீங்கன்னா 10 நைட்டு 10 பகல் அவனை வந்து ஆர்கி ஃபேக்ட்ரி டெம்பிளுக்கு முன்னாடியே வந்து நிற்க வைக்கிறேன், உங்களுடைய கோபம் குறையிறவரெலாம் நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்கிறப்போ, உடனே கிராண்ட் மாஸ்டர் தான் வந்து தான் மனசில் நினச்சிப்பார், இப்போ வந்து நான் குயின்சானை வந்து காயப்படுத்திட்டேனே, இப்போ எப்படி நான் அவங்ககிட்ட வந்து நெருங்கி பழகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு, இவன் உண்மையிலே வந்து ஒரு பாஸ்டர்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிப்பாரு. இதை கேட்ட கிங்கோ வந்து, கிராண்ட் மாஸ்டர் நீங்கள் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ, அதுக்கு கிராண்ட் மாஸ்டர் தான் சொல்லுவார், ஜாவோஃபிங் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து குயின் ஃபேமிலியை வந்து பற்றி பேசத்தை என்கிட்ட விடுங்க, என்கிட்ட இதுக்கப்புறம் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறப்போ, மாஸ்டர் நீங்கள் வந்து சமாதானம் ஆகிறதுக்கு நான் என்ன ஒன்றாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாவோஃபிங்கை வந்து சொல்லுவா. ஜாவோஃபிங் சொன்னதுக்கப்புறம் நம்ம கிராண்ட் மாஸ்டர் தான் வந்து சொல்லுவார், இதுக்கப்புறம் வந்து உங்கள் குடும்பத்துடைய அட்டென்ஷன் எனக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கிராண்ட் மாஸ்டர் திரும்பி நிற்கிறப்போ, உடனே லார்டு கியூ தான் வந்து என்ன பண்ணுவார்னா கிராண்ட் மாஸ்டர்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றப்போ, கிராண்ட் மாஸ்டர் தான் சொல்லுவார், லார்டு கியூ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாயல்ட்டியான குடும்பத்தை வந்து சேர்ந்தவங்க, நீங்கள் வந்து ஒரு கல்யாணம் ஆன பெண்ணு கூட வந்து சுத்திக்கிறது வந்து அந்த லாயல் ஃபேமிலிக்கு தானே ரொம்ப அசிங்கமானது, இதை நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, அதை கேட்ட கிங்கு கூட வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவார், உங்கள் பழக்கத்தால் லாயல் ஃபேமிலி கிட்ட இருந்து மரியாதையை வந்து நீங்கள் கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிங்கு சொன்னதுக்கப்புறம், பிரதர் எய்த் நீங்கள் இப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறப்போ, அந்த இடத்துல வந்து லார்டு கியூவும் அந்த ஜாவோஃபிங்கும் போனதுக்கப்புறம் வந்து கிங்கு தான் மனசில் நினைப்பார், யார் அந்த குயின்சான், அவனுக்காக வந்து ஜாவோஃபிங்கையும் லார்டு கியூவும் வந்து கிராண்ட் மாஸ்டர் வந்து பகச்சிருக்க ஆளுக்கு வந்து வந்துட்டாரு, அவங்ககிட்ட அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரும் வந்து தான் மனசுக்குள்ளே நினச்சிப்பார். ஜாவோஃபிங் அப்படியே கீழே வந்துட்டு இருக்கும்போது அவங்க கூட வேலை செய்கிற ஒருத்தர் வந்து, நீங்கள் வந்து அந்த கிராண்ட் மாஸ்டரை வந்து சந்திச்சிங்களே, உங்களுக்குள்ள கான்வர்சேஷன் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, அவன் வந்து லெவல் 2 ரிஃபைனர் தானே, இந்த அளவுக்கு வந்து திமிர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜாவோஃபிங் சொல்கிறப்போ, லார்டு கியூவும் வந்து ஆமாம் அவன் ரொம்ப வந்து மோசமாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனும் சொல்லுவான். சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுடைய அம்மாவை தான் வந்து காட்டுவாங்க, அவங்க வந்து அந்த பேலஸுக்குள்ளே வந்து டெம்பிளுக்குள்ளே வந்து வந்துட்டு இருப்பாங்க, அதை பார்த்த நம்ம ஹீரோவும் வந்து ஹீரோவை பார்த்து அவங்களுடைய அம்மாவும் வந்து ஒரு இடத்துல போய் உட்கார்றப்போ, அந்த இடத்துல 2 பசங்க வந்து இவங்க தான் வந்து கியூ ஃபேமிலியை சேர்ந்த வந்து பெரிய உமன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க பேர் தான் கியூவிச்சி அப்படின்னு சொல்கிறப்போ, இன்னொருத்தவங்க வந்து இந்த சிட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 2 அழகி இவங்க தான் சொல்லி கேள்விப்பட்டேன், அதுக்கேற்ற மாதிரி இவங்கள வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்போ, இதை கேட்ட ஜாவோஃபிங்கும் வந்து ரொம்ப வந்து கோவப்படுவா, இங்கே வருவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, சரி அவளுடைய முட்டாள் பையன் எப்படி வந்து போட்டியில் கலந்துக்கிறாங்கிறத அவளை வந்து பார்த்து அசிங்கப்படட்டும்னு சொல்லிட்டு ஜாவோஃபிங் பேசுகிறப்போ, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டி அந்த கோவிலுடைய வாசலை வந்து காட்டுவாங்க, அங்கே சில பேர் சில
மாஸ்டரோடு வந்துட்டு இருப்பாங்க. கூட ஒரு லாயல் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் வந்து பார்த்துட்டு அங்கே இருக்கவங்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கும் போது அப்போ தான் பிரின்ஸிபல் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் போய் அங்கே உட்காருவாங்க. உட்காந்ததுக்கப்புறம் சில பேர் வந்து இவங்க லாயல் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்போ நம்மளுடைய கிங் தான் வந்து சொல்லுவார், இவர் தான் லிங் ஃபோ ஷோஷாய், இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கியூ எம்பையருடைய வார் கார்டு, இவர் தான் வந்து வாரை வந்து வழிநடத்தி சொல்கிறவர், இவர் வந்து இன்னும் ஒரு ஸ்டெப்பில் வந்து ஷூஷான் நிலைமைக்கு வந்து மாறிடுவார், அது மட்டும் இல்லை இவரை வந்து பிரசிடென்ட் தான் இங்கே அனுப்பிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து சொல்லுவார். ஒருத்தர் சொல்லுவார், என்னது லாயல் ஃபேமிலியிலேருந்து வார் கார்டே வந்திருக்காரா, அவர் இங்கே வந்திருக்காருன்னா இது வந்து சாதாரண விஷயமா இருக்காது, இந்த இடத்துல வேற ஏதோ விஷயத்துக்காக அவர் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே இருக்கவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவார், இந்த மார்ஷல் டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியூ எம்பர்லேயே நம்பர் 1 ஸ்கூலாக இருக்கிறதுனால இங்கே நடக்கிற போட்டிக்கு வந்து நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த கடைசி போட்டியை நாங்கள் 2 முறையாக வந்து நடத்த போகிறோம். ஒன்று வந்து பிளட் லைன் அவேக்கிங் எக்ஸாம், இன்னொன்று வந்து மார்ஷல் ஆர்ட் எக்ஸாம். பிளட் லைன் அவேக்கன் பண்ணது எல்லாவும் வந்து இந்த அரேனாவுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றப்ப நிறைய பேர் அந்த இடத்துக்கு வந்து போவாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொல்லுவார், இந்த மார்ஷல் ஆர்ட் கோவிலே வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையில் யாருமே வந்து பிளட் லைன் அவேக்கன் பண்ணாமல் வந்து இருந்ததே கிடையாது, ஆனால் இந்த வருஷம் ஒருத்தவங்க மட்டும் பிளட் லைன் அவேக்கன் பண்ணாமல் இந்த இடத்த விட்டு வெளியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறப்போ இன்னொருத்தன் தான் சொல்லுவான், நானும் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கிரேட் கியூ எம்பையரில் வந்து குயின் ஃபேமிலியை வந்து சேர்ந்த அந்த கிராண்ட் சன் வந்து பிளட் லைன் இதுவரையில் அவேக்கன் பண்ணதவே இல்லைன்னு சொல்லிட்டு நானும் கேள்விப்பட்டேன். இன்னைக்கு மட்டும் அவன் பிளட் லைன் அவேக்கன் பண்ணலன்னா இந்த கியூ எம்பையர்லேயே வந்து கியூ ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேலி பொருளாக வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவனை சொல்லுவான். வந்து இந்த குயின் ஃபேம் தான் வந்து என்ன பண்ணுவான், குயின்சான் நீங்கள் எதுக்கு இங்கே வந்து உட்காந்துருக்க, நீ தான் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணவே போகிறது இல்லையாடா, எதுக்குடா எங்கள் மானத்தை வாங்கிறதுக்கு இங்கே உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறப்போ அதை கேட்டு நம்ம குயின்சானை வந்து அமைதியாக வந்து உட்காந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் கேட்பான், நீ ஏன் இன்னும் அங்கே எழுந்து போகல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அதுக்கு இன்னும் நேரம் வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறப்போது அப்போ தான் வந்து அந்த குயின் ஃபான் வந்து சொல்லுவான், நீ என்னடா அது நினச்சிட்டு இருக்க, இன்னும் நல்ல வேலை எங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டோம், இல்லைனா நீ மட்டும் இன்னும் இருந்திருந்தனா எங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப அசிங்கப்பட்டிருக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறப்போ குயின் ஃபேன் தான் வந்து சொல்லுவான், நான் மட்டும் அவன் இடத்துல இருந்திருந்தா நான் எப்பயோ வந்து சூசைட் பண்ணிப்பேன்டா அப்படின்னு சொல்கிறப்போ இதை கேட்ட ஒருத்தன் வந்து மேலேருந்து சொல்லுவான், என்னது குயின்சானை வந்து குயின் ஃபேமிலியை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் வந்து கேட்பான், நீ வந்து தேவையில்லாமல் இந்த இடத்துல வந்து சில விஷயங்களை பேசாதடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவான். நம்ம ஹீரோ தான் அவனும் ஃப்ரெண்டை வந்து அமைதியாக இருக்க சொல்கிறப்போ அந்த மாஸ்டர் வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து படிச்சுட்டு, குயின்சான் உன்னுடைய பேர் லிஸ்ட்டில் வந்து இருக்குது, நீ வந்து அரேனாக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றப்போ அப்போ தான் அந்த ஜாவோ ஃபிங்குடைய எடுபடி வந்து சொல்லுவான், இவர் தான் பார்த்தீங்கன்னா ஜிஹா, இவர்கிட்ட தான் நம்ம வந்து குயின்சானை வந்து எலிமினேட் பண்ண சொல்லி வந்து காசு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் இருக்கிற வரலாம் கண்டிப்பாக அவன் வந்து பிளட் லைனை வந்து அவேக்கன் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அவர் சொல்லுவார். கேட்டுக்கிற ஜாவோ ஃபிங்கு உடனே நம்ம ஹீரோடைய அம்மாவை வந்து பார்த்துட்டு, நீ நல்லா உட்காந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீ நல்லா அழுவ போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுவோடைய பிரின்சிபாலையே வந்து அவ கூட வந்த கெஸ்ட்டையும் வந்து காட்டுவாங்க. ஹீரோ தான் வந்து எழுந்து, நான் வந்து ஏன் இந்த செரிமனியில் கலந்துக்கலன்னா நான் ஆல்ரெடி வந்து என்னுடைய பெட் லைனை வந்து அவேக்கன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ அதை கேட்ட குயின் ஃபேன் என்ன பண்ணுவான்னா பயங்கரமாக வந்து சிரிப்பான், எங்கள் எல்லாரையும் வந்து நீ முட்டாள் நினச்சிட்டு இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ போல் ஆட்கள்லாம் வந்து பயங்கரமாக வந்து பொய் சொல்கிறானுங்களே, இதுக்கு எதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குயின் ஃபேன் கேட்குறப்போ உடனே வந்து அவனுடைய எடுபடி தான் வந்து சொல்லுவான், ஆமாம் இவன் வந்து பிரின்சிபாலுக்கு எதிரே வந்து பேசுகிறான், இவனை வந்து இந்த போட்டியிலேருந்து விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ உடனே வந்து அந்த ஊஹான் என்ன பண்ணுவார்னா திரும்பி வந்து மேலே இருக்க பிரின்சிபாலை வந்து பார்த்துட்டு, குயின்சான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பொய் சொல்கிறான், நம்மளுடைய அகாடமியை வந்து அசிங்கப்படுத்த பார்க்குறான், அவனை வந்து இந்த போட்டியிலேருந்து விளக்கணும், அது மட்டும் இல்லை அவனை வந்து இந்த அகாடமி விட்டு விளக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து சொல்லுவார். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்த நம்ம பிரின்சிபல், நீ வந்து பிளட் லைன் அவேக்கன் பண்ணதுக்கு உங்கள்கிட்ட எதனா ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ நம்ம ஹீரோ தான் வந்து சொல்வான், நான் வந்து தனியாக தான் நின்று பெட் லைனை வந்து அவேக்கன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறப்போ அதை கேட்டுட்ட லிங் ஃபானை வந்து நான் பயங்கரமாக வந்து சிரிப்பான், நீங்கள் எல்லாரையும் வந்து முட்டாளாக்க பார்க்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ அங்கே இருக்கவங்க தான் வந்து இவன் வந்து பிளட் லைன் அவேக்கன் செரிமனிலேருந்து வெளியேறதுக்காக வந்து இவன் இந்த மாதிரி வந்து சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுவாங்க. டியானுவோவுக்கு இப்படி ஒரு கிராண்ட் சன்னா, அவன் வந்து பிளட் லைனை அவேக்கன் பண்ணலனாலும் பரவாயில்ல, இங்கே இருக்க எல்லாரையும் வந்து அவன் ஏமாத்த வந்து பார்க்குறான், அவன் உண்மையிலே வந்து ஒரு கீர்த்தனமானவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே இருக்கவங்களாம் வந்து பேசுவாங்க. இதோடு வந்து இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. வேற ஒரு எபிசோடுடன் சந்திக்கிறேன். என்னுடைய எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து அந்த லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. கொஞ்ச நாளாக வியூஸ் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே இருக்குது, அதையும் கொஞ்சம் பாருங்கள் கைஸ். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ். தேங்க்யூ டு வாட்சிங்.